கல்லடி பாலம் கடைசி ஆசை இருக்கா திருவண்ணாமலை என்றாலே வெயில் தான் இல்லை வச்சுதான் அவுட்டோர் ரெண்டு எடுத்து கொண்டிருக்கிறோம். இருங்க தட்டலாம் தலை வருது அடுத்த தலை வருது சர்பத்துக்கு குறிப்பா வந்து அங்க தெரியல. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்குரிய இடங்களை வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை சைட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புல்மூட்டையில் வவுனியாலேருந்து விளக்கிட்டு புல்மூட்டையால் வந்து இப்போ திருவண்ணாமலைக்கு போய் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து இப்போ புடவை கட்டுற இடத்துல இருக்கிற இந்த ஒரு பாலம், இந்த இடத்தால போய்க்கல கதாலி எல்லாம் இந்த இடத்துக்கு வந்ததில்லை. அதே மாதிரி நாங்கள் ஒரு சின்ன குழாம் ஒன்று தான் இன்றைக்கு வந்து வந்திருக்கிறோம். போய் நிலாவளியில் குளிக்கிறோம், சாப்பிட்றோம், அப்படி ஃபன் எடுக்கிறோம் அப்படியான ஒரு இதில் தான் வந்து வந்திருக்கிறோம். உண்மையிலுமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு நம்புகிறேன். ஏன்னா நிறைய இடங்கள் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்துடாத இடங்களை வந்து இந்த வீடியோக்கள் மூலம் பார்க்க முடியும். ஏன்னா திருவண்ணாமலை என்றாலே வந்தாலே கோயில் மற்ற மியூசியம் அப்படி தானே பார்ப்பீங்க. ஆனால் திருவண்ணாமலையில் இருக்கிற வித்தியாசமான இடங்களை நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலி மூலம் உங்களுக்கு காட்ட போகிறோம். இப்போ நான் இந்த டீம் உங்களுக்கு காட்டுறேன். சரி, என்ன டீம் இது? ஒரு ஆள் தான் இஞ்சால எல்லாம் பொம்பளை பிள்ளை நிற்கணும், நான் நிற்கட்டும். ஃபேஷன் என்ன இடம் பார்க்க வந்து நீங்கள் இன்றைக்கு என்னடா தெரியாத குளிக்க போகிறோம், வேணா குளிக்க போகிறோம், அதை மட்டும் தான் தெரியும். கயாலி இந்த ரோட்டுக்கு வந்தது இன்றைய தான் வாரீங்க. எப்படி இருக்குது இந்த வந்த வரை? உண்மையை சொல்லணும், ரோடு கொஞ்சம் வெயிலாக இருக்குது, நல்லா இருக்குது. ரோட்டு வந்து உண்மையிலுமே வந்து மோசமாக இருந்தது. அப்படியே வந்து வேலையே ஒரே காட்டாமல் நான் அப்படி இந்த லொக்கேஷனை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதில் வந்து நேவியாக்கள் தான் வந்து இருக்கணும். இந்த ஒரு மலையை சுற்றி ஃபுல்லாக இது ஒரு பெரிய மலை அப்படியே நீண்டு கொண்டே போகும். ஐயா வந்து அதில் மீன் பிடிச்சி கொண்டிருக்கார். இங்கே இப்போ தெரியுமென்று நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நேவியாக்கள்னா போட். அதே மாதிரி இதில் ஐயா வந்து வள்ளத்தில் பிடிச்சி கொண்டிருக்கார். அதே மாதிரி இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா போட்டுகள் எல்லாம் இருக்குது. இந்த ஊராக்கள் வந்து மீன் பிடிக்க போகிறது. அங்கால பக்கத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. கயாலி எல்லாம் சுற்றி பார்த்தீங்களா? இல்லை வெயில் பஞ்சில் அப்படி இருக்கிறீங்களா? இல்லை சுற்றி பார்ப்போம். ஆனால் இந்த இடங்களுக்கு வரைக்கல, சின்ன பிள்ளைகளை வரைக்கல கவனமாக ஏன்னா இந்த பாதுகாப்பு இது வந்து வந்தவர் அனுப்பிட்டேன். அதான் அப்படியே குதிச்சாலும் குதிப்பாங்க. இதில் இருந்து கல்லடி பாலம் கடைசி ஆசை இருக்கா? வந்து சூப்பராக இருக்கு இந்த வியூவே பாருங்க. என்னத்துக்காண்டி வாழாட்டியும் என்னதான் பிரச்சனை, கடன் என்ன பிரச்சனை என்றாலும் சாகக்கூடாது, வாழணும். ஏதோ ஒரே ஒரு காரணம் இருக்கு எங்களுக்கு, அம்மா அதுக்கு மற்ற இன்னொன்று உலகத்திலேயே ஒன்று இருக்கு, நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டு முடிஞ்சு செத்தா பரவாயில்ல. சரி, திடீரென்னு இப்படி கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்தது? எனக்கு அப்பையில இருந்து இருக்கு. என்னத்தை அனுபவிக்கிறோமோ இல்லை, பெரிய வீடுல இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை, எல்லாத்தையுமே எங்களால் இயன்ற அளவை அனுபவிச்சுட்டு தான் சாகணும். என்ன கவலையோ என்ன கடன் என்ன இருந்தாலும். சரி, ஓகே. இப்படி தத்துவங்கள் நிறைய நீங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். எல்லாரும் காஃப் அடித்தாதான் போகுது. என்ன தத்துவம் பெரும் கயாலிக்கு சும்மாவே வந்து வருது வெயிலுக்கு அப்படித்தான். சரியா, அதோட இதுல இருந்து நாங்கள் கிண்ணியா வந்ததுல இருந்து ஓடிக்கொண்டே இருக்கோம், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறதே இல்லை. பாலத்தின் முழு வியூவை வந்து பாருங்க இப்படி ஒரு அமைப்புல வந்து இலங்கையில எந்த ஒரு பாகத்திலையும் வந்து நாங்கள் இப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இப்படியான பால அமைப்பு. ஆனால் இந்த ஒரு துண்டுக்குள்ள தான் வந்து தாராளமாக வந்து இருக்கு. குறிப்பாக வந்து இதில் வேற வாகனம் எத்தனை பேர் தெரியுமா தெரியல, டைவூன் அப்படின்னு சொல்லிடணும். அதாவது மீன் அதுகள் எல்லாமே தெரியுது, சட்டப்படி வாகனம் ஜம்மண்டி கொண்டுகள் ஜம்ப் பண்ணுது வாகனங்கள். அந்த ஒரு இது வந்து இங்கே இருக்கும் கட்டாயம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து அடுத்ததான் நாங்கள் போகிற இடம் இது ரெட்ராக் கொண்ட ஒரு இடம், சூப்பராக இருக்கும். அதே வந்து நாங்கள் போய் பார்ப்போம் அடுத்ததான். இப்போ அந்த பாலத்துக்கு பக்கத்துலேயே வந்து ரெட்ராக், நீங்கள் அந்த பாலம் முடிஞ்ச கையோட ஒரு 50 மீட்டரில் இந்த சேர்ச் இருக்கும். அந்த சேர்ச்சுக்கு பக்கத்துலேயே வந்து காரை கொண்டு இந்த நல்லா நிப்பாட்டிட்டு வரலாம். வேலைனா தான் இந்த இடத்த பார்க்கணும்ட்டு எங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அப்படி இல்லை, ஜெசி விளக்ஸ் தான் கூட்டிட்டு வரார். இந்த வெயிலுக்கு யாரும் வந்துடாதீங்க தயவு செய்து. வெயில் இருக்குதான், திருவண்ணாமலை என்றாலே வெயில் தான். பின்னேற டைம் நீங்க சொல்றீங்க, அதுல பாரு இன்னொரு டீம் நிற்கிது தானே. இதைத்தான் வந்து ரெட்ராக் அப்படின்னு சொல்லுவினோம். குறிப்பாக இஞ்சாலையெல்லாம் பாருங்க எப்படி ஒரு வியூ இருக்குன்னு. அங்கே அவுட் ஹவுஸ் செய்து கொண்டிருக்கணும். கயாலி என்ன தீ மிதிக்கிற மாதிரி இருக்கா? மண் பட அப்படி இருக்கு, செம சூடு. நீ ஓடு எப்படி சுடுது மண்ணில் சிலப்பா அரங்கிக்கல பயங்கர சுடுது. இதில் எவ்வளோ நேரம் வரைக்கல வெறுப்பாக வந்தால் இதை கண்டோன்னா ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னேன். நான் ஐஃபோனை வந்து காருக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டேன். சாம்சங் எடுத்தால் வெளியே வர தானே கவனம் அங்கே போகாத ஆல்பமாக இருக்கும். ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு அந்த துண்டு வரைக்கும் வந்து நிற்கலாம். அது இல்லாமல் தான் இந்த கல்லில் எல்லாம் அறி வந்து நின்று விளையாடுறது சூப்பராக இருக்கும். இந்த நண்டுகள் எல்லாம் இருக்கும். இதுக்குனால அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த துண்டு இப்போ ஆமியாக்கள் இருக்கிற ஒரு இடம். அந்த சின்ன ஒரு பிள்ளை வச்சு தான் அவுட்டோர் ரெண்டு எடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படியே புதையுது பாருங்க, காலால் அமர்த்தாமட்டு இந்த ஒரு புத்தர் சிலையை வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு இந்த கடற்கரையை கண்டால் பெண்கள் மனசு மாறி விடுவார்கள், அது உண்மைதான். இருங்க தட்டலாம் பிரச்சனை இல்லை.
ஐயோ இதுக்கேலாம் வைக்கிறேன் ஏன் ஈரம் பட்டே இந்த மண் சுடுவது. அது சரி எவ்வளோ வைக்கின்ற ஜோஸ் வரும் இப்போ 35 செல்சியஸ் 35. அலை வந்து மலார்னு வந்து அடிச்சு கொண்டு தான் போகுது. அந்த ஷூட் எடுத்து அதை வந்து முடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு பஸ்ஸில் போயிடும் போல இருக்கு. நாங்கள் கடலுக்குள்ள தான் போகிறதால வந்து இங்கே கடலில் இறங்கல. ஏன்னா காரைக்குள்ள போய்க்குள்ள வந்து அரியணுமா இருக்கு. செருப்பு போயிரு எடுக்கலாம். டப்பா அடுத்தால வருது ஓடியாக இந்த பாரு வந்துச்சு. ஏண்டா வாட்டா விட்டுட்டு வந்து செல்ல குட்டி போட்டோ எடுக்கிறோம். இப்போ வேற போஸ் இப்படி வேற போஸ் அடுத்த போஸ் இப்படி அப்படி ஃபைட்டர்மேன் மாதிரி. ஓகே பாருங்க அங்கே கல்லுகளை பார்க்க இது ஆக்ரோஷமா இருக்கு. இதில் காற்று கொஞ்சம் அடிக்குது போல கடற்கரை சைடில். இந்த இடம் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா இருந்தது. ஆனால் வெயில் டைம் வரக்கூடாது, இன்னொரு டைம் வரணும். நாங்கள் வலிக்கிற டைம் இந்த இப்போ கொஞ்சம் இதால வீட்டை போக மட்டும் நிற்குங்க. இதில் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு தான் இதுதான் நிலைமை. யாரா உனக்கு வேத பாட்டு எல்லாம் சொல்லி தந்தது? ஹாப்பியாக பாடு. அதே மாதிரி இந்த மரம் ஒன்று பாருங்களேன், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா வெட்டி கொஞ்சம் நிழல் தர மாதிரி வச்சிருக்கணும். சரி, நான் இதில் இருந்து அடுத்ததா புல்மூட்டை பீச் அடிக்க போகிறோம். மறுபடியும் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ புல்மூட்டை போகிறேன்னு மாறி சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து நாங்கள் வந்திருக்கிறது குச்சவெளி பீச், அதாவது சவுக்குமர பீச் அடிக்க வந்து வந்திருக்கிறோம். ஆனால் லொக்கேஷன் இதை பாருங்க, இவ்வளோ சவுக்குமரங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பீச் வந்து அந்த இடத்துக்கு நீட்டாக இருக்கான்னு கேட்டிங்களாண்டா இல்லை. அது பாவிக்கிறாக்களுக்கு பிறகு இங்கே வர்றாக்களுக்கு நினைக்கிறேன். இந்த ஊராக்களுமே வந்து இங்கே வாரையில் போல இருக்குது. இவர் வந்து கயாலின்ற கண்ணாடியை வந்து வண்டி போடுறது. ஃபோட்டோ எடுத்துட்டு தரேன். எப்படி இருக்கு இந்த பீச் உங்களுக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? உண்மையிலுமே இருக்கிறதுக்கு ஏதாவது செய்து வச்சிருந்தேன் விட இன்னும் நல்லா இருக்கு. வேற நீட்டாக வச்சிருக்கணும். இது கொஞ்சம் சரியான குப்பையாக கிடக்கு. இந்த பாருங்க இவ்வளோ நிறைய பொலித்தீன் பிளாஸ்டிக் போத்தல்கள் எல்லா கழிவுகளும். இந்த பிரதேச சபை இதை கருத்தில் கொண்டு இதெல்லாம் துப்புரவாக்கினா நல்ல இடம். அப்படியே விட்டுட்டீங்கன்னா இங்கெல்லாம் வளமையாக நிறைய போத்தல்கள் இருக்கிறது இந்த மாதிரி வந்து குறைவாக இருக்குது. அதுலேயே வந்து குச்சவெளிக்கான விகாரம் வந்து அங்கே இருக்குது பாருங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தெரியுமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும். இல்லாட்டிக்கு நாங்கள் அந்த முன்னுக்கே வந்து காரை நிப்பாட்டிட்டு பக்கத்தால் போகக்கூடிய மாதிரி இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இப்போ போனால் விசாராக்கிறோம். அதனால் வந்து இந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக விட்டுருக்கு. என்ன குளிக்கிற ஐடியா இல்லை? நான் குளிக்க இல்லையா உடுப்பே ஒன்றது இல்லை. என்ன கடல் ஒத்து வராது. இங்கே பாருங்க கிதேஷ் வேற பாஸ். இப்போ எல்லாம் ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சது. இதுலேருந்து நாங்கள் இப்போ நிலாவளிக்கு போகிறோம். கடற்கரைக்கு எல்லாமே கடற்கரையாக இருக்குன்னு யோசி. இந்த கடற்கரை சீரிஸ் அதனால் வந்து நாங்கள் கடற்கரைக்கு தான் போவோம். ஆனால் கடைசியில் வந்து ஒரு கடைக்கு போவோம். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நிலாவளி பீச் போகிறதுக்கு முன்னுக்கு கயாலி எங்கே வந்து நாங்கள் இல்லை சான் சீ ஃபுட்ன்ற ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு இடம் பிடிச்சி இந்த இடத்துல வந்து நிப்பாட்டினோம். உங்களுக்கு அம்பியன்ஸும் வந்து நல்லா இருக்குது. இதில் பாருங்களேன் சூப்பராக இருக்குது. தமிழாக்கள் தான் வந்து செய்யணும். இல்லை புஃபே மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். ஆனால் புஃபே இல்லையா, ரைஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னது. சுமார் ஒரு 20-30 நிமிஷங்கள் வெயிட் பண்ண பிறகு இதில் வந்து சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் நார்மல், இது நண்டு, இறால், சிக்கன், மீன் எல்லாம் போட்டு இங்கே வந்தால் சீ ஃபுட் தான் சாப்பிடணும். ஆனால் ஃபுல் வந்து 2000 நார்மல் வந்து 1500 கொஞ்சம் இல்லாம இங்கே கூட தான் நிலாவளியதால். அப்படி நாங்கள் அங்கே வந்து சிக்கன் ரைஸ் இதே மாதிரி தான் இருக்காது. சாப்பிட்டாச்சு. 5192 ரூபா வந்து பில். என்னதால் இப்படி வந்து நினைக்கிறீங்க? சர்வீஸ் சார்ஜ் 472 ரூபா. மற்றதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதான் ஓகே தான். ஆனால் வந்து சாப்பாடு வெரி இப்போ எங்களோட நோமலாக ஊர் வழியே இருக்கிற கடை நோமல் கடையிலேயே நல்ல ரைஸ் சாப்பிடலாம். ஆனால் இங்கே நீங்கள் எதிர்பார்த்து வர மாதிரி இல்லை. வெளியில் பார்க்க நல்லா இருக்குன்ட்டு போனாங்க. எல்லாமே இவர் எங்கே கூட்டிகிட்டு வந்தாலும் இதுதான் பிரிச்சு. சரி ஓகே அனுபவம் தானே எல்லாம். இப்போ நிலாவளி பீச் நிலாவளிக்கு வந்துட்டோம். நாங்களெல்லாம் குளிக்கிற ஏற்பாடுகளோடு போய் கொண்டிருக்கோம். கயாலி இல்லை தனக்கு கடலே ஒத்து வராது, நான் குளிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதாகிட்டு நாங்கள் இப்போ பார்க்கிங்கில் விட்டுறாங்களே. இது முதலாவது பார்க்கிங். 3 பார்க்கிங் இருக்குது. கைகாட்டு விதம் நீங்கள் கொஞ்சம் இதில் வந்து விட்டிங்க வேண்டாம், ஈஸியாக நடந்து போகலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் நிறைய கடைகள் இருக்குது. இதே மற்ற நாட்களில் வந்தால் கொஞ்சம் கடைகள் பார்க்குறது இதான விஷயமாக தான் இருக்கும். சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்தோன்னே குதூகலமாக இருக்கும். கொஞ்சம் இப்போ இல்லாமல் விளையாட்டு சின்ன பிள்ளைகள விளையாட்டு பொருள் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் வந்து இருக்குது. லைஃப் ஜாக்கெட் இருக்குது, இது இருக்குது. சின்ன பிள்ளைகளோட போகிறோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். என்னது அந்த டீம் இங்கே நிற்கிறேன். அந்த ஷூட் எடுக்கிற டீம் தானே.
அங்கே வந்த டீம் வந்து இங்கேயே வந்துட்டு நம்ம எல்லாம் ட்ரிப் பண்ணிட்டு வந்தது வந்து திருவண்ணாமலை தான் கையாளி நாங்களும் ஸ்கூலாலையா ஓ ஃபன் பண்ணுறான் சூப்பர் ஃபன் வெல் பண்ணுறாங்க இவ்வளோ இருக்குது சிங்களாக ஃபுல்லாக இங்கே தான் நிற்கணும் இதில் வெளிநாட்டு டீம் வந்து போகுது இதில் காட்டெல்லாம் நிற்கணும் கூட பாதுகாப்புக்கு மழை புறா மழை தெரியுது பாருங்க ஒரு டீம் வந்து ஃபுட்பால் ஆடி கொண்டிருக்கோம் அதே மாதிரி மக்க வச்சு கழிச்சு கொண்டிருக்கிறோம் சிங்களாகலாம் கிரிக்கெட் பொலிவல்ல கிரிக்கெட் அவுட் அடே அது பிடிக்கலடா கடவுளே கையாளி கிரிக்கெட் தெரியுமா என்னதான் தெரியுமோ தெரியல வேறு நாங்கள் டீமில் வந்து குளிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் அப்படியே மக்கள்லாம் கலட்டி வச்சுட்டு இறங்க வேண்டியதான் களத்துக்குள்ள சிங்களாக ஃபுல் ஃபன் இங்காலவா சைட்டாவா கிரிக்கெட் விளாட்றாங்க எனக்கு தொண்டை வர சளியால் ஒன்றுமே சூழலாக இருக்கு நல்லா புறாமலை தெரியும் ஒரு ஃபன் ஃபுல் வெறியில் பாட்டு போட்டுச்சு வெறி போல் ஆளை பிடிச்சி கட்டி பிடிச்சி வந்து பாடிக்கொண்டிருக்கேன் சரி நாங்கள் குளிக்க போகிறோம் இப்போ ஜெஸ்ஸிலக்ஸ் எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டீங்கன்னா இனி போய் நல்ல தண்ணியில் குடிக்கிறதுக்காண்டி நாங்கள் போகிறோம். இங்கே அந்த கிரிக்கெட் விளையாடின டீம் வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி கொண்டிருக்கணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னேறத்தோட ஆக்கள் குளிக்கிறதுக்காண்டி வாரிடும். குளிச்சு முடிஞ்சு அதில் கார் பார்க் பண்ணதுக்கு 200 ஒரு ஆள் குளிக்கிறதுக்கு 50 ரூபா எடுத்து இப்போ போகிற வழி அதாவது திருவண்ணாமலை போகிற வழியில் வந்து நிற்கிறோம் சர்பத் குடிக்கிறதுக்காக. இதில் செட்டப் எப்படி இருக்கானே 2 டயரில் இருக்குது நல்ல ஒரு செட்டப். அங்காலே வந்து பாருங்க அங்காலே வந்து டயர்லாம் வந்து வச்சிருக்கிறோம். இது வந்து சனா ஃபாண்டு இது என்ன இடம்னு தெரியல. அந்த கேம்பஸ் சந்தி திரும்பி வேறு ஓகே டின்பால் விட்டால் 200 ரூபா டின்பால் விட்டால் 150 ரூபா 250 ரூபா மற்ற நார்மல் வந்து 150 ரூபா சர்பத் மற்ற இளநீ சர்பத்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அண்ணாண்ட பீச்சை பாருங்கள் சர்பத்துக்கு அப்படியா சர்பத் எல்லாரும் வியந்து பார்க்கணும். சரி போடட்டும் பாவம் குடிச்சு பாவம் அப்படி இருக்காது. சரி இப்போ குடிச்சு வந்துருக்கேன் நல்லா இருக்குது உங்களுக்கு நல்ல இனிப்பாக இருக்குது வேறு நல்லா கூலாக இருக்குது அடிக்கிற கிளைமேட்டுக்கு. எப்படி இருக்குது சர்பத் நல்லா இருக்குது கொஞ்சம் இனிப்பு கூட ஓகே நல்லா இருக்குது. புளிகேசி மாதிரி மீசா கொஞ்சம் மாதிரி இருக்குது. ஏண்டா இவையில் 2 பேரும் ஒன்று குடிக்க மாட்டேன் அதான் சென்டில் காஃப் 2 பேர் இப்போ 3 பேர் சேர்ந்து இப்போ இந்த கிளாஸை வந்து குடிக்கிறோம் வந்துட்டு குடிய நடக்குது. என்ன ஒன்று குடிக்காதுன்னு பார்த்தாலும் எல்லாம் ஒன்றையே வந்து குடிக்கணுமா. இப்போ இது வந்து யூடியூப்பில் பார்த்தா நான் செய்து வரேன் அண்ணாவே தான் செய்து வரோம் நல்லா இருக்குது. நாங்களும் ட்ரைவ் எல்லாம் போல இருக்குது. சரி நான் இதில் அடுத்ததா தென்னை ஊரை விழுந்தாலே எடுத்து போடாதா இது செய்ய போகிறேன். சரி சரி இதில் நடந்த திருவண்ணாமலை போகிற ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. சரி இப்போ திருவண்ணாமலை டவுனுக்கு வந்து நாங்கள் ஃபோர்ட் ஓனர் ஒரு கடைக்கு போகும்போது தொண்டை வந்து எனக்கு இப்படியே வந்து போயிட்டு சளி அதனால் வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. குறிப்பாக வந்து அங்கே அது வித்தியாசமான சாப்பாடு. அதுக்கு முதல்ல இந்த ஹாபர் அடிக்கு வந்து நாங்கள் 5:30 தான் அதுக்கு பிறகு தான் அந்த சாப்பாடு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்றதால உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே வந்து நேவியில் அதுக்குள்ளே தான் வந்து சோபர் ஐலாண்டும் இருக்குது போல இருக்குது. அந்த சொச்சி என்ற ஒரு கப்பல் வந்து அதில் போய் கொண்டிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன்
இந்த ஹாபருக்கு ஏதாவது கொண்டு வந்துட்டு போகுது போல இருக்குது. நிறைய கப்பல்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது சீமேது ஃபேக்ட்ரி சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன். இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகளோட வேண்டுகோளுக்கு நாங்கள் கீழே இறங்கி பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குள்ள வா இந்த வேறு சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன். இப்படி இடமெல்லாம் இந்த இடங்கள்ல இல்லைன்றதான் கவலை. சூரியன் மறைகிறது வந்து நல்லா இருக்கு. மீன் இருக்கா? ஐயோ இந்த குரலை என்னாலேயே கேட்கலாம். அவருக்கு நீங்கள் எப்படி கேட்க போகிறீங்களோ தெரியல. அந்த வெள்ளி மீன் மாதிரி இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. அது சூரியன் எதிர்பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரியல. ஆனால் கண்ணுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இந்த இடமும் வந்து என்ன நல்லா வச்சிருக்கலாம். கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது இந்த இடமும். அதோட அதுலேருந்து ஒரு போட் ஒன்று வந்து கொண்டிருந்தது நின்றுட்டு. அந்த கப்பல் போயிருமாக்குமெண்டு. ஆனால் அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்தோட நிற்கிது. காங்கள் நிறைய நிற்கிது. இதில் யாரோ சாப்பாட்டை கொட்டிட்டு போயிடணும். அதுக்காக மொச்சு கொண்டு நிற்கிதுக்கா. கண்ணாடி சண்டை போகுது. இவ்வளோ நேரம் விடியலேருந்து இவர் அந்த கண்ணாடி ஒன்றை கயால் இந்த கண்ணாடி ஒன்றை போட்டிருந்தார். இவர்கிட்ட இப்போ அவர் கேட்டு போட்டோன்னே இவருக்கு வந்து மூஞ்ச என்ன சொல்கிறது வாடி போயிட்டு பாருங்க. இவருக்கு இந்த கண்ணாடி இவர் பெரிய ஆள் விட்டு கொடுக்குற மனப்பாகும் இல்லை. அவருக்கும் அந்த மனப்பாகும் இல்லை. பழக்க வழக்கங்களுக்கு அடி போடணுமே. பஸ் கோடில் வந்து இருந்தேன். இதெல்லாம் இருக்கவே இல்லாமல் இருக்குது. செய்ததை கொஞ்சம் ஒன்றடியாக அப்படி செய்திருக்கலாம். இருக்கிற இந்த துண்டை இது இதில் நாங்கள் வச்சு அதாவது பேக் வச்சு இருக்கவே இல்லாமல் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து சின்னனாக இருக்குது. இதை செய்கிறதா அதெல்லாம் மிச்சம் பிடிப்பாங்க முடியாது. இந்த டீம் வந்து பாருங்கள் இதில் இருக்குது எல்லாரும். சரி இப்போ இந்த இடத்துல இருக்கைகளே யோசித்தது. அதே மாதிரி அவைகளுக்கு கால் பண்ணி கேட்டேன் நான். அவையில் வந்து சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விலையை சொன்னவேன். அதால் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் போனால் எங்களோட வாண்டு டீமோட போனால் நிறைய செலவாகும். அதால் வந்து இனி அடுத்தடுத்த டூர் பிளான்களும் இருக்குது. அதால் வந்து இந்த பிளானை இதோட கேன்சல் பண்ணிக்கொண்டு நாங்கள் இதுலேருந்து வவுனியா வலிக்கிறோம். ஏற்கனவே இன்றைக்கி வந்தது டூர்ன்றது உங்களுக்கு பார்க்க நார்மலாக இருக்கும். ஆனால் செலவுகள் வந்து தாராளமாக வந்து வரும். அதால் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் இதில் எல்லாத்தையுமே கொண்டு போகணும். அதோட இந்த வீடியோ எங்களுக்கு பிரயோசனமாக இருந்தது. நாங்கள் நல்லா கயாலியை தவிர்த்து நல்லா வந்து சந்தோஷமாக வந்து இருந்தேன் நான். ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குமென்றது தெரியலை. நீங்கள் எல்லாம் குளிக்க வரையில குளிக்கல அதான் சொல்கிறேன். ஒத்து வராது. ஏன்டா கருத்துருக்கணும். அதான் அதுக்காக தான் வரையில. சரி அதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறேன். பாய் மக்கள். பாய் சொல்லுங்கள்.